मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். இன்று சோமவார பௌர்ணமி. சிவபெருமானின் அருளும் சந்திர பகவானின் பேரொளியும் ஒன்றிணைந்து அரிதிலும் அரிதாக திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் திதியும் ஒரே நாளில் இணையும் இந்த மங்களகரமான நாளில் சிவ வழிபாட்டிற்கும் அம்பிகை தியானத்திற்கும் மந்திர ஜபத்திற்கும் இறையருள் பெறுவதற்கும் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக போற்றப்படுகிறது. மேலும் ஆனி மாத பௌர்ணமி சிவபெருமானின் திருவாதிரை நட்சத்திர காலத்தில் அமைந்திருப்பதும் சந்திர பகவான் தனது பூரண பலத்துடன் காட்சியை அளிப்பதும் இந்த நாளின் மகத்துவத்தை உயர்த்துகிறது. திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருவது மிகவும் சிறப்பு. இந்நிலை சோமவார பௌர்ணமி என பெரியோர்களால் போற்றப்பட்டுள்ளது. மேலும் சிவனின் நட்சத்திரமான திருவாதிரையில் சூரியனும் குருவின் வீடான தனுசில் மூல நட்சத்திரத்தில் சந்திரனும் அமர்ந்து இந்த பௌர்ணமியை நிகழ்த்துவது மேலும் சக்தி மிக்க நிகழ்வாக அமைந்துள்ளது. சோமவாரம் என்பது சிவபெருமானுக்கு உரிய நாள். திங்கட்கிழமையில் சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலனை தரும். திருவாதிரையில் சூரியன் பயணம் செய்யும் காலம் பக்தி செய்வதற்கும் தியானம் செய்வதற்கும் மிகுந்த சக்தி வாய்ந்த காலமாக கருதப்படுகிறது. சோமன் என்பது சந்திரனை குறிக்கும் பெயராகும். சிவபெருமான் தமது ஜடையில் சந்திரனை அணைந்து சந்திரசூடேஸ்வரராக காட்சி தருவதால் சோமவாரத்திற்கு தனிச்சிறப்பே உண்டு. பௌர்ணமி என்பது சந்திர சக்தி உச்சமடையும் நாள். முழு நிலா நாளில் சந்திரனின் ஒளி மற்றும் அதன் தாக்கம் மிகவும் அதிகமாகவே இருக்கும். சந்திர சக்தி மனதோடும் சிவசக்தி ஆத்மாவோடும் தொடர்புடைய நாளாக இன்று அமைந்துள்ளது. ஆகவே சந்திரசக்தி உச்சத்தில் இருக்கும் பௌர்ணமியும் சிவனுக்குரிய சோமவாரமும் ஒன்றாக வருவது மிக மிக சிறப்பு. இந்த சோமவார பௌர்ணமி நாளில் சந்திரனின் அருளால் மன அமைதியும் சிவபெருமான் அம்பிகையின் அருளால் வாழ்வில் செல்வ வளமும் ஆரோக்கியமும் குடும்ப ஒற்றுமையும் ஆன்மீக முன்னேற்றமும் பெருகி உங்கள் இல்லம் என்றும் மங்களம் நிறைந்ததாக விளங்க இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறோம். ஓம் நமச்சிவாய. எமது இந்த காணொளி பயனுள்ளதாக அமைந்தால் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.